sipping on beer. Yeah, clap for me man right here. Hey, no matter what they say. ஹே டிஜிஸ், ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். நான் பேசுகிறது கேட்கும்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க லிடிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக லிடிலில் போயிட்டு நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோக்கோலிஸ் தாங்க வாங்க போகிறோம். ப்ரோக்கோலிஸ் வந்து ஃபைபர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, லைக் நீங்களும் ஃபைபர் உள்ள கண்டென்ட், ஃபைபர் உள்ள ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்ணும். நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது இன்ஸ்பிரேஷனாக இருப்போமே அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணுறேன். இன்ஸ்பிரேட் பண்ணுறேன்னா என்னென்னு தெரியலை. ஓகே டிஜிஸ், நம்ம வந்து பக்கத்தில் தான் இருக்குது லிடில். அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்க, அந்த மசாலாலாம் கரெக்டாக வந்திருக்கு. முக்கியமாக இந்த உப்பெல்லாம் நான் அதிகமாக போயிடுமோன்னு நினச்சேன், பட் சரியாக வந்திருக்கு. ஓகே தான், பசிக்கு எப்படி சாப்பிட்டேனுங்க. ஆனால் உண்மையிலே நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு செய்கிறதே எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு சமைக்கவே தெரியாது. வீட்டில் தான் எனக்கு எப்பயுமே சமைச்சு தருவாங்க. ஊரில் இருக்கும்போது அப்படி தான் எல்லாம் அப்படி தான் அமைஞ்சது எல்லா இடத்துலையுமே. அது என்ன புண்ணியம்னு தெரில. பட் ஆனால் சமைச்சு ட்ரை பண்ணி உண்மையிலே நல்லா இருக்குங்க. நான் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு 1 இயரில் ஒரு நியர்லி 2 இயர்ஸ் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு சிக்கன் சமைச்சு காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா? ஸோ அது மட்டும்தான் எனக்கு செய்ய தெரியும். அதுவுமே தப்பாக செய்வேன். கடைசியில் ஓரளவு ஓகேவாக இருக்கும். பட்டு இந்த அளவுக்கு நான் இப்போ தான் சமைக்கிறேன். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட்டும் அடிப்படி. ஆக்சுவலாக ஏன் நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்கோலிஸை சமைச்சு காட்டினேன் அப்படின்னா, முக்கியமாக நமக்கு வந்து இதில் வந்து நிறையா ஃபைபர் இருக்குங்க. ஏன்னா வாரத்தில் 1 தடவையோ இல்லை 2 தடவையோ சாப்பிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரி டேப்லெட்லாம் எதுவுமே போட தேவையில்ல. உங்களுக்கு ஒரு குட் பாக்டீரியா வந்து உங்களை ஈஸியாக வந்து கரெக்டான ஒரு ப்ராசஸில் வந்து வச்சுட்ருக்கோம். ஜங்க் ஃபுட்டே இருந்தாலும், ஏதாவது டெபாசிட் இருந்தாலும் இது சாப்பிட்டீங்க அப்படின்னா நீட்டாக உங்களை வந்து உங்கள் வயிற்றை வந்து சுத்தப்படுத்திடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக கட்டாயமாக சொல்லலை. பட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் எப்பயுமே டிஜிஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி சாப்பிடணும்னா, முடிஞ்ச அளவுக்கு காலையில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்க பாருங்கள். ரைஸ் வந்து ஒரு மதிய டைமில் எடுத்துக்க பாருங்கள். ரைஸோ இல்லை சப்பாத்தியோ இல்லை ரொட்டியோ ஏதோ ஒன்று, அது வந்து மதிய டைமில் எடுத்துக்க பாருங்கள். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு மீதி கேப் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு கேப் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஸ்வீட் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 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 கிளாஸில் வந்து மில்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எப்பயுமே நைட் எடுங்க. நைட் ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த பாதாம் பருப்பு, இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே நைட் எடுத்தீங்க அப்படின்னா தான். நான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதில் வந்து ஒரு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் வந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணல. நீங்கள் டெய்லியும் நார்மல் லைஃப்பில் நான் சொல்கிறது வந்து, நார்மலாக நீங்கள் வேலை செய்வீங்கள்ல, அது கூட இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் சாப்பிட பாருங்கள். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருப்பீங்க எப்பயுமே. நிறைய பேர் பார்த்துப்பீங்க, தளபதி விஜய் எல்லாம் எப்படி இன்ன வரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னா, அவரோட டயட் பிளான் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அவர் ஜிம்முக்குலாம் போனது கிடையாது. பட் டயட்டை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் வீட்டிலே பண்ணுறாருன்றதா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ், ஹோம் ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், அதை பண்ணிவிட்டு
நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்னில் நான் சொன்ன பேட்டர்னில் நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் நல்லாவே ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்ல மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. ஓகே டீச்சர்ஸ், இது வந்து நான் எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சின்னதாக விளாக் பண்ணலாம் அப்படின்னு தான். சரி, இந்த ப்ரோக்கலிஸ்க்காகவே நான் விளாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். நீங்களும் இந்த மாதிரி ஃபைபர் வந்து நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த அண்டர் 18 இருக்கீங்க அப்படின்னா அம்மாவை வந்து செய்ய சொல்லி இந்த மாதிரி ப்ரோக்கலிஸ் ஃபைபர் கண்டென்ட் இருக்க ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் டெய்லியும் காலைல சாப்பிட வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே டிஜிஸ், see you then. நெக்ஸ்ட் vlogலாம் வந்து வேறு லெவலில் வந்து வரப்போகுது. நம்ம கேமரா வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். கேமரா அப்டேட் பண்ணுறதுக்கு தான் இனிமேல் நான் வெயிட் பண்ணுறது இல்லைங்க. ஆக்சுவலாக வெயிட் பண்ணி நமக்கான டைம் வரும்னு வெயிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டைம்ங்கிறது வரவே வராது. இருக்கிற டைமை நமக்கானதாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த கேமரா வந்து ஓகே தான். பட் நான் பெரிய பெரிய இடத்தெல்லாம் நான் vlog பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் இந்த கேமரா வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் வராது. ஸோ அதனால் கேமரா கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணிடுவோம் டிஜிஸ். ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நல்ல இந்த மாதிரி ஃபைபர் உள்ள ஃபுட்டு சாப்பிடுவேன்னு நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, see you then. Bye.